நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் என்ன இருக்கு? முதல்ல நீ கண்ணை மூடு, அப்புறம் சொல்றேன். உங்களோட சர்ப்ரைசஸ்லாம் இருக்கே. அர்ச்சனா, அர்ச்சனா, இத வரேமா. நான் இப்ப வந்துடுறேன். என்னம்மா? அர்ச்சனா ஏமா இப்படி பண்ண? காலையில வெறும் வயித்துல எதுக்காக நீ டீ குடிச்ச? பெரியம்மா எத்தனை தடவை சொன்னாங்க பால் குடிக்கணும் இல்லனா இளநீ குடிக்கணும். ஆனா அம்மா, எனக்கு தினமும் காலையில டீ குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே, காலையில டீ குடிக்கலன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மறந்துட்டியா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு? ஆமாம்மா, நீ ஆனா என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. முதல்ல வா, வந்து ஏதாவது சாப்பிடு. சரி சொல்லு, என்ன வேணும்? பூரி செய்யவா, சப்பாத்தி செய்யவா? அம்மா, எனக்கு இப்ப இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணவே இல்லம்மா. அர்ச்சனா, இங்க பாரு, நீ பழம் சாப்பிடு, இளநீர் குடி. இதெல்லாம் பண்ணாம இருந்தா பெரியம்மாக்கும் டென்ஷன். அப்புறம் என்னாலயும் சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டேன். சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ அவ்வளவு சீக்கிரம் வரமாட்ட. அம்மா, நான் வந்துடுறேம்மா. அது வந்து நான் கார்த்திகோட சேர்ந்து லேப்டாப்ல. சரி சரி, நீ வேலையா இருந்தியா? சரிம்மா அர்ச்சனா, நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. நான் உனக்கு ஏதாவது கொண்டு வரேன். சரிங்க. அப்புறம் நான் கொண்டு வர சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அம்மா, இல்ல வேண்டாம், நானே கீழே வந்துடுறேம்மா. ஒரு 2 நிமிஷம். சரி. மாப்பிள்ள அர்ச்சனா, நீ போய் முதல்ல ஏதாவது சாப்பிடு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, விஸ்வநாதனை பார்க்க போகணும். ஆனா அப்பா, இவ்ளோ காலையில? ஆமாப்பா, அவரு ஸ்கூல் கட்ட போறாரு இல்லையா, அத பத்தி பேசுறதுக்காக அந்த ஏரியா ஆபீசர் மிஸ்டர் கோபால் அவரோட வீட்டுக்கு வராராம். நம்மளே வர சொல்லிருக்காரு. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரிப்பா, சீக்கிரமா வா. சுத்தம். அர்ச்சனா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா போதும், உடனே வேலை வந்துடும். வணக்கங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க மாப்ள. வாங்கப்பா, உட்காருங்க. இவர்தான் எங்களோட சம்பந்தி. வணக்கங்க. வணக்கம். அப்புறம் இவரு என்னோட பேர் கோபால். உண்மையிலேயே நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த வேலைக்காக நாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மி தான். இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு தான் இங்க வர சொன்னேன். பத்திரம் எல்லாம் தயாரா இருக்குங்க, நீங்க அதுல கையெழுத்து போட்டா போதும். கண்டிப்பா. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க என்ன முதல்ல மன்னிச்சேன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் ஊர்ல இல்லங்கிறதுனால ஆபீஸ் வேலையில நாங்க பிஸியா இருந்துட்டோம். அப்புறம் இங்க பாருங்க கோபால், ஸ்கூல் ஆரம்பிக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது விஷயமா மிஸ்டர் விஸ்வநாதன் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஐயோ சம்பந்தி, நீங்க ரொம்ப பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நாம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. மிஸ்டர் கோபால், எல்லா பத்திரங்களையும் தயார் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. நாங்க ஏதாவது பத்திரம் தயார் பண்ண வேண்டியதா அதையும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க தயார் பண்றோம். இல்ல இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போதும் ராதிகா, எவ்வளவு வேலை செய்வீங்க? ஐயோ இல்லைங்க, ஏதோ முடிய போகுது. நான் 7-8 பிளவுஸ ரெடி பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத நீங்க டெய்லர் கிட்ட அனுப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு டெய்லர் கிட்ட கொடுக்கணும்? நான் எல்லாத்தையும் தச்சிடுறேன். வீட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும்ல, எதுவும் செய்யாம உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்கும். நீங்க இங்க வந்து எல்லா வேலையும் செய்றீங்க சம்பந்தி. கொஞ்ச நாள்ல சாந்தி வந்துருவா, அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். சம்பந்தியம்மா இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன, நாங்க உங்களுக்கு எந்த சேவையும் செய்ய வேண்டாமா? ஐயோ, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்பந்தியான நீங்க எனக்கு எதுக்கு சேவை செய்யணும்? ஆனா நீங்க எங்களுக்கு ரொம்ப நாளா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல. சரிப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. நான் வீட்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அர்ச்சனா இன்னும் எனக்கு போனும் பண்ணல, மெசேஜும் அனுப்பல. கார்த்திக் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல.
அது சரி, அம்மா கூட பேசிட்டு இருப்பா. சூர்யாவோட அப்பாவை பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம். நான் கர்ப்பமான நாள்ல இருந்து அவர் வெளியூருக்கே போகலைன்னா பாத்துக்கங்களேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி மொபைல் போன் அது இதுன்னு எதுவுமே இல்ல. ஆ, ஆ. அப்படி இருந்தும் வீட்டுக்கு ஒரு 4-5 தடவை போன் பண்ணி எப்படி இருக்க என்னன்னு கேட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் இவ பெரியப்பா எனக்கு ஒரு பக்கம் வலி எடுத்துக்கிட்டு இருந்தது. அவரு வெளியே நின்னு டென்ஷன் ஆயிட்டு இருந்தாரு. ஆ, தாயும் பொண்ணும் நல்லா இருக்காங்கங்கிற செய்திய கேக்குற வரைக்கும் பூஜை அறையிலேயே உட்காந்துட்டு இருந்தாராம். ஆஹா. தூங்கிட்டான். தூங்கிட்டான். ஆ. அட, நேத்து அந்த டென்ஷன்ல அர்ச்சனாவுக்கு சோனோகிராஃபியே செய்யல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லணும். இந்த வாட்டி நானும் அர்ச்சனா கூட போறேன். அர்ச்சனா, வேண்டாம் வேண்டாம், தூங்கிட்டோம். மாப்பிள்ள தான் போன் பண்றாரு. நீங்களே போன் எடுத்து பேசுங்க. ஹலோ அம்மா, அர்ச்சனா எங்க இருக்கம்மா? மாப்பிள்ள, அது வந்து அவகிட்ட நான் போனை கொடுக்கறேன், இருங்க. வேண்டாம் வேண்டாம், அவளை தூங்க விடுங்க. மாப்பிள்ள, அர்ச்சனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை நான் எழுப்பி விடட்டுமா? இல்லம்மா, அவளை எழுப்ப வேண்டாம். அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சோனோகிராஃபிக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்க சொல்லுங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. நான் அவகிட்ட சொல்றேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். ராதிகா, அர்ச்சனாவை எழுப்புறது நல்லதுன்னு தோணுது. ரொம்ப நேரம் ஆகுது இல்ல, அவ எதுவும் சாப்பிடவும் இல்ல. சரிங்க சம்பந்தி அம்மா, நான் போய் உடனே எழுப்புறேன். எழுந்துட்டியா அர்ச்சனா? உன்னை எழுப்புறதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன். வா, வந்து சாப்பிடு. அப்புறம் மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது வந்து சோனோகிராஃபி எடுக்கிறதுக்கு போகணும் இல்லையா? சரிங்கம்மா, நாங்க போறோம். எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல போய் கை கால் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, சீக்கிரம் போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு வா. உனக்கு பிடிச்ச பொரியல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க கார்த்திக். அதை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, நீ இன்னும் என்ன பண்ணு? அர்ச்சனா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? எழுந்துரு அர்ச்சனா, எழுந்துரு. இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. கீழே வா, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. எழுந்துரு. எனக்கு இப்ப எதுவும் சாப்பிட வேண்டாமா? நான் ரொம்ப குண்டாயிட்டு இருக்கேன். அப்படின்னு யார் சொன்னது? அப்படி இருக்கும்போது ஏன் ப்ளவுஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நீ இருக்கே. அம்மா, நீங்களும் எங்கேயும் போகாதீங்கம்மா, ப்ளீஸ் இங்கே இருங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் எப்பவுமே என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி, முதல்ல வந்து ஏதாவது சாப்பிடுமா. வாங்க மாப்பிள்ள. நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க 2 பேரும் கீழே வாங்க. தண்ணி வேணுமா? வேண்டாம், தேவைப்பட்டா நானே எடுத்துக்கிறேன். கார்த்திக், இன்னைக்கு சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னீங்க? ரொம்ப நேரமா பெரியமா ரூம்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தூங்கி. நீ டாக்டருக்கு கால் பண்ணியா? அதை பத்தி நான் மறந்தே போயிட்டேன் கார்த்திக். உங்களுக்கு தெரியுமா, பெரியமா ரூம்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கும்போது நான் தூங்கியே போயிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வேற 2 தடவை ஞாபகப்படுத்தினாங்க, சோனோகிராஃபிக் போனும் கார்த்திக் கால் பண்ணாருன்னு. உண்மையா சொல்றேன் கார்த்திக். கிரிஜா,
அக்கா உங்க அம்மா இந்த துணியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உள்ள வச்சுட்டு போ. ம், இப்போ என்ன வேணும்? அக்காவை அம்மா கீழே வர சொல்லி கூப்பிட்டாங்க. சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சுல்ல. அர்ச்சனா, நீ இல்லாம உங்க அம்மாவால இருக்க முடியாது போல இருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீயும் அப்படிதான் இருக்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே உனக்கு பிடிக்கலன்னு தோணுது. கார்த்திக் ஏன் இப்படி திரும்ப திரும்ப என் மேல கோவப்படுறீங்க? ஆமா, நான் தான் தப்பு பண்றேன். நீங்க எல்லாருமே கரெக்டா இருக்கீங்க. ஒண்ணு அவங்களே வராங்க, இல்ல யாரையாவது அனுப்புறாங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் குறுக்க நிக்கிறாங்க. என்ன கார்த்திக் நீங்க என்ன பேசுறீங்க? அம்மா இப்ப நம்மளுக்கு நடுவுல வந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்த உடனே அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்கல்ல. அர்ச்சனா, எத்தனை வாட்டி நான் எந்திரிச்சு போயிருக்கேன். அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா வந்ததுல இருந்து உனக்கு என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்ல. ஒண்ணு அவங்க உன்னை கூப்பிடுறாங்க, இல்ல நீ அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிற. அவங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நாமளும் வெளியே போறதே இல்ல. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம மூவிக்கு போறதே கேன்சல் பண்ணோம். அம்மா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அர்ச்சனா? நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கார்த்திக் எங்க அம்மா பேசினதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அவங்க இடத்துல இருந்து பாருங்க. நம்ம அம்மா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பெரியம்மாவோட உடம்பு சரியில்லை. அதனால ஃபுல் பொறுப்பும் அம்மா மேல தான் இருக்கு. வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால பாவம் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. எல்லா வேலையும் யோசிச்சு தானே செய்யணும். அதான் அவங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அர்ச்சனா, நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. உன்னை கவனமா பாத்துக்கணும். ஆனா நீ எப்பவும் அம்மா கூட தான் பிஸியா இருக்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருக்க போறாங்க. அதுவும் எனக்காக தான் வந்திருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும்ல. ஏற்கனவே அவங்களுக்கு இது புது இடம். நீங்க அவங்களுக்குன்னு கம்பெனியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அவங்க எப்படி இங்க தனியா இருப்பாங்க? கார்த்திக், அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் நீங்க இப்படி நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க மேல புகார் சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும் தானே இவ்வளவு எல்லாம் செய்யறாங்க. உங்களுக்காக என்ன சமைக்கணும்னு தினமும் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேக்குறாங்க. எல்லா வேலையும் உங்ககிட்ட கேட்டு தானே செய்யறாங்க. நீங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கல. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு கார்த்திக். நான் முதல்லயே பாத்திருக்கேன். எப்பவுமே நீங்க அம்மா கிட்ட ஒழுங்கா பேசுறதே கிடையாது. அவங்க என்ன பேசினாலும் அதால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம். அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதாலயும் உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன் கார்த்திக், ஏன் இப்படி? என்ன செய்யறது எல்லாம் உங்க இஷ்டப்படிதான் நீங்க நடக்கணும். எந்த வேலையாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலைன்னா அதுலயும் ப்ராப்ளம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் நடக்காது கார்த்திக். ஒரு உறவு நல்லா இருக்கணும்னா ரெண்டு பேருமே முயற்சி பண்ணணும். எப்படி நான் ட்ரை பண்ணேனோ அந்த மாதிரி நானும் என்ன நிறைய மாத்திக்கிட்டேன்ல. இதுக்கு முன்னாடி நான் என் அப்பா வீட்டுல வாழும் போதெல்லாம் நானும் டிஃபரெண்டான மெத்தட்ல வாழ்வேன், வேற மாதிரி இருப்பேன். ஆனா நான் இப்ப இந்த வீட்டு மருமக. அதனால நான் இந்த வீட்டு பழக்க வழக்கங்களை ஏத்துக்கிட்டேன். இந்த குடும்பத்தையும் பழக்க வழக்கங்களையும் முழுசா ஏத்துக்கிட்டேன். உங்க எல்லாரையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்ல. இது வரைக்கும் எல்லா முயற்சியும் நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் போல இருக்கு. நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. அர்ச்சனா, அப்படி இல்ல. நான் சொல்றதுதான் உண்மை. நான் அம்மா கிட்டே பெரியம்மா கிட்டே எத்தனை நேரம் உட்காந்து பேசினாலும் சரி, அதுல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியாது. ஆனா இப்போ நான் ஏன் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஏன்? அவங்க என்னோட அம்மாங்கறத மறக்காதீங்க. அவங்க உன்னோட அம்மாங்கிறது எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க பத்தியும் என்னால புரிஞ்சுக்க முடியும் அர்ச்சனா. ஆனா நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல. எப்படி புரிஞ்சுக்குவ? ஏன்னா உனக்கு அதுக்கான டைமே இல்ல. நீ எப்பவுமே அர்ச்சனா, தயவு செஞ்சு என்ன பாரு. அர்ச்சனா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நான் எனக்கு தோணுனதையும் நான் யோசிக்கிற விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது தப்பா? அர்ச்சனா, நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரத்துல நீ என் பக்கத்துல இல்லைன்னா நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறேன். கார்த்திக், தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட முடிச்சிடுங்க. தப்பெல்லாம் என் மேலதான். ஒரு பொண்ணா ஒரு மனைவியா என்னாலதான் என்னோட பொறுப்பை நிறைவேற்ற முடியல. குறையெல்லாம் என் மேலதான் இருக்கு. இல்ல அர்ச்சனா, நான் ஒத்துக்கிறேன். தப்பெல்லாம் என் மேலதான். ஐம் சாரி. நான் இனிமே முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கேன். அர்ச்சனா, நான் அந்த இடத்துல கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் அம்மாக்கு இதெல்லாம் தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ். அர்ச்சனா, மாப்ள கொஞ்சம் கீழே வாங்க. இத வரேமா. நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாடு மேலேயே கொடுத்து அனுப்ப சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிடலாம் கார்த்திக். இனிமே நான் ஃபுல் டைம் உங்களுக்கே தரேன். அர்ச்சனா ப்ளீஸ், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம எல்லார் கூடயும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீ கீழே போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாரு இது பாரு இது பாரு இது எப்படி ஆடுது பத்தியா? இது நல்லா இருக்குல்ல? பேப்பர்ஸ் எடுக்கலான்னு வந்தேன். பாத்தியா அனன்யா குட்டி, அப்பா ஒளிஞ்சிருந்து நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு தூரமா நின்னு பாத்துட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, உன் பாட்டிக்கும் என் மேல நிறைய பாசம் இருக்கு. வந்தனா, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். எப்பவும் அவங்கள விட்டு இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருந்ததே இல்ல. அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவங்களுக்கும் நம்ம ஞாபகமா தான் இருக்கும். அப்படி இருக்காது. ஏன்? ஏன்னா அவங்களோட செல்ல பொண்ணு அர்ச்சனா இப்ப அவங்க பக்கத்துல இருக்கால, அவ கண்டிப்பா அம்மாவை தனியா விட மாட்டா. அப்புறம் கார்த்திக், அம்மாவோட 2வது பையன். உண்மையா சொல்றேன், ஒரு சில நேரம் யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கார்த்திக் எப்பவுமே அம்மாவை மாமியாரா பார்த்ததே இல்ல. தன்னோட அம்மாவா நினைச்சு அவங்க மேல எப்பவுமே பாசம் காட்டுவாரு. வாமா அர்ச்சனா, உட்காந்து சாப்பிடு. அர்ச்சனா, இன்னைக்கு சமையல் மொத்தமும் உங்க அம்மா தனியா தான் செஞ்சாங்க தெரியுமா? அம்மா, நீங்களே உட்காந்துக்கோங்க, நான் பரிமாறுறேன். வாங்க. அர்ச்சனா, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து சாப்பிடுங்கம்மா. உனக்கு இது பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். உனக்காக மசாலா போட்டு கோவக்காய் செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. மாப்பிளைக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சிருக்காங்க. போதுமா? எங்களுக்காக இவ்வளவு சமையல் செய்யாதீங்கன்னு வந்ததுல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க கேக்குறதே கிடையாது. மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டு கேட்டு அவங்களே போய் செய்யறாங்க. அம்மா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விளையாட இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும். இது பிரார்த்தனை செய்யற இடம். இங்க தினமும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. வேலை இதே வேகத்திலேயே நடந்துட்டு இருந்ததுன்னா சீக்கிரம் நம்ம கனவு நனவாயிடும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்க போற? ஏதாவது யோசிச்சிருக்கியா? அனன்யா பெண்கள் மேல்நிலை பள்ளி. இது வரைக்கும் இந்த பில்டிங்க்கு என்னோட பேரை வச்சதே கிடையாது. உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்குப்பா அனன்யா குட்டி. இவ்வளவு மாதிரி வேற யாரும் கிடையாது. அம்மா, இங்க பாருங்க, நம்மளால அந்த ஸ்கூலை கட்டதான் முடியும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்கூலை ரன் பண்றதுக்கு திறமையான ஒரு ஆள் நமக்கு தேவை. அந்த அளவுக்கு திறமையான ஆள் யாரு இருக்காங்க? இருக்காங்களே, நம்ம வந்தனாதான். பரவாயில்லையே, இந்த விஷயத்திலயும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. நான் இன்னொரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேமா. நம்ம ஸ்கூல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அட்மிஷன் கொடுக்கறோம். அதுக்காக தனி டீச்சர்ஸா நாம வர வச்சா கூட பரவாயில்ல. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற இந்த பகுதியோட பேர் என்னன்னா அர்ச்சனா. இங்க பாருங்கம்மா, இப்படி செய்யறதால நம்ம 3 பொண்ணுங்களோட பேரும் இந்த ஸ்கூலோட நிரந்தரமா இணைக்கப்படும் இல்லையா? அக்கா இதையெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்பவே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வணக்கம் மிஸ்டர் கோபால். அப்படியா? கண்டிப்பா பார்க்கலாம். சரி மிஸ்டர் கோபால், நான் வச்சிடுறேன். மாப்பிள, இந்தாங்க. இந்த பேப்பர் உங்களோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்து கிடைச்சது. தண்ணில நனைஞ்சிடுச்சு. முக்கியமான பேப்பரா என்னன்னு தெரியல. கொடுங்கம்மா. அப்புறம் அர்ச்சனாவை சோனோகிராஃபிக்காக. அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல நான் அத பத்தி சொல்ல வரல. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, போன தடவை நடந்த மாதிரி இனிமே எப்பவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அர்ச்சனாவை நீங்களே கூட்டிட்டு போங்க. நீங்க அவ பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்.